வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நியூமராலஜி அதாவது எண் கணிதம், எண்ணை வைத்து கணக்கிட்டு உங்களுக்கு பலாபலன்களை சொல்லுவது. அது உங்களது பிறந்த தேதிகளை வைத்து பலாபலன்களை சொல்லுவார்கள். நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீர்களோ அந்த தேதியை கணக்கிட்டு துல்லியமாக உங்களுக்கு பலாபலன்களை கூறுவதுதான் நியூமராலஜி. அதன்படிதான் உங்களது தேதிக்கும் உங்கள் பார்ட்னர் தேதிக்கும் செட் ஆகிறதா? அப்படி என்றால் உங்களுக்கு பார்ட்னர் சரி இருக்காது, மனைவி சரி இருக்க மாட்டார்கள். மனைவி சிறப்பாக இருப்பார்கள். ராமனுக்கேத்த சீதை என்பது போல மிகவும் அந்யோன்யமாக லவபிளோடு இருப்பார்கள் என்பதையெல்லாம் உங்கள் பிறந்த தேதியை வைத்து எண்கணிதம் செய்து பலன்களை கூறுவது நியூமராலஜி. இது எப்படி? இதை நீங்களே பார்த்து நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளும் வகையில் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் இறைத்தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணிய காரியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய, இனி இணையக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இதில் பங்கு உண்டு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உறவுகளே. அதனால்தான் சொல்கிறேன், புண்ணியம் என்பதை சேகரிப்பது மிகவும் கடினம். அப்பேற்பட்ட புண்ணியம் நீங்கள் நமது சேனலில் இணைவதனாலேயே கிடைக்கிறது என்றால் அதை நீங்கள் வீணடிக்க வேண்டாம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளே. அந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு. எனவே எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமது தகவல் அனைத்தும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, நிறைய நம் பார்வையாளர்கள் 1000ற்கு மேற்பட்ட நமது சேனலில் வாடிக்கையாளராக, பார்வையாளராக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது கௌரி ஆன்மீக சேனல் வழியாக நன்றி 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 சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். உறவுகளே, உங்களால் தான் இந்த இலக்கை அடைய முடிந்தது. அதற்காக மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நமது பதிவுகள் அத்தனையும் ஆக்கப்பூர்வமானவை, சிறந்த பதிவுகள், உங்களை மென்மேலும் சிந்திக்க செய்யக்கூடிய பதிவுகள். அதுபோன்ற பதிவுகளை தான் நாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். இதை நீங்கள் பார்த்து பயன்பெற்று நீங்களும் ஓர் நல்ல மனிதநேயம், ஒழுக்கம், பண்பு நிறைந்தவர்களாகவும்
ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்தால் ஜோதிடம் கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதற்கும் நாம் வழிவகை செய்கிறோம். உறவுகளே, எல்லாம் அல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்களின் அருளால் உங்களுக்கு எல்லாமும் எல்லாவையும் கிடைத்து நீண்ட நாள் வாழ உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியோடவும் இருக்க வேண்டும் என்று என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை மீண்டும் வணங்கிக் கொண்டு நாம் பதிவுக்குள் செல்லலாம். உறவுகளே, இந்த நியூமராலஜி என்பது எண் கணிதத்தை வைத்து நாம் சொல்வது. குறிப்பாக உங்கள் பிறந்த தேதியை வைத்து பலாபலன்களை சொல்லுவார்கள். ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் எண் 2ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் 2, 20, அடுத்தது 2 வரக்கூடிய எண்கள், அதாவது டோட்டல் எண் நீங்கள் கூட்டினீர்கள் என்றால் டோட்டலாக வரக்கூடிய எண் 2ஆக வருவது. மொத்தத்தில் 2ஆம் எண்ணில் வரக்கூடிய பிறந்த நீங்கள் அத்தனை பேர்களும் இந்த பலன்தான் உங்களுக்கு என்று சொல்வார்கள். அப்போ 2இல் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் நம் தேதியை வைத்தே பலாபலன்களை சொல்லிவிட முடியுமா என்றால் ஆம், சொல்லிவிட முடியும். இதில் என்ன ஒரு சூட்சமம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், கிரகங்களை நாம் எண் ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே, மனனம் செய்து கொண்டாலே போதும். நீங்கள் எந்த கிரகத்தின் தன்மையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எந்த கிரகத்தின் தன்மையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொண்டாலே அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நமக்கு கிடைக்கும், நமக்கு இவர்களெல்லாம் பகை, இவர்களெல்லாம் நண்பர்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே எண்களின் வழியாக கிரகத்தை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். 1ஆம் எண்ணுக்கு உரியவர் சூரிய பகவான். 2ஆம் எண்ணுக்கு உரியவர் சந்திர பகவான். நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க உறவுகளே. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் ஜோதிடர்களின் உதவியை நாடாமல் ஒரு சிம்பிளான ஒரு சஜஷன், ஒரு முடிவு, இவைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். ஜோதிடர்களின் அனுகிரகம் இல்லாமல், அவர்களின் கணிப்பு இல்லாமல் நீங்கள் பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்க முடியாது. நான் சொல்வது சின்ன சின்ன ஒரு நிகழ்வுக்கு வெளியே கிளம்பும் போது ஒரு சிறிய முயற்சி அல்லது புதிய முயற்சி எடுக்கும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இவைகளை பார்த்து நீங்கள் அந்த காரியத்தை நிகழ்த்தி கொள்ளலாம். எனவே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் குரு பகவான். 4ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் ராகு பகவான். 5ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் புதன் பகவான். 6ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் சுக்கிர பகவான். 7ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் கேது பகவான். 8ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் சனி பகவான். 9ஆம் எண்ணுக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான். 9 கிரகங்களும் ஒவ்வொரு எண்ணுக்கு ஆதிக்கம் உடையவர்கள். எனவேதான் நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தேதிக்கு உண்டான கிரகம் எதுவோ அதனுடைய சாராம்சம், அதாவது குணாதிசயத்தின் படிதான் நீங்கள் இருப்பீர்கள். அந்த கிரகத்தின் தன்மை என்னவோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படித்தான் இருப்பீர்கள். நான் முன்பு சொன்னது போல 2ஆம் எண்ணுக்கு பிறந்தவர்களாக இருந்தால் நல்ல ரசனை திறனாக இருக்கும். ரசிப்பு திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கவிதை எழுதுவதில், கட்டுரை எழுதுவதில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். நீர்நிலை சார்ந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். குளிப்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருப்பீர்கள். கருணை மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள். இலகிய நெஞ்சம், சென்டிமெண்ட் அதிகமாக பார்ப்பீர்கள். எமோஷனல் ஆவீர்கள்.
தாய் மீது அதிக பற்று உடையவர்கள், நல்ல சங்கீத ஞானம் இருக்கும், பாடல்கள் மிகவும் விரும்பி ரசித்து கேட்பீர்கள், குள்ளமாக இருப்பீர்கள், வட்ட முகம் கொண்டவர்கள், நல்ல கலராக இருக்கக்கூடியவர்கள். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பார்த்தீர்கள் என்றால் இந்த தோற்றமும் இந்த குணாதிசயமும் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும். இதை வைத்துதான் நீங்கள் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு என்ன கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தின் தன்மையின் அடிப்படையில் தான், அது கொடுக்கும் பலன்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நல்லது கெட்டது நிகழும். சந்திரன் 2ஆம் தேதியில் பிறந்த நீங்கள் சந்திரனின் ஆதிக்கம் என்றால் சந்திரனுக்கு பகையாளியாக யார் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு பகையாளியாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு சந்திரன் எல்லா கிரகத்திற்கும் சமமாக நட்பாகத்தான் இருப்பார். சந்திரன் யாரையும் பகையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், விரும்ப மாட்டார். ஆனால் சந்திரனை பகையாளியாக விரும்பக்கூடிய கிரகங்கள், ஏற்றுக்கொண்ட கிரகங்கள் இருக்கிறது. புதன் சந்திரனை நண்பராக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதேபோல் சுக்கிரனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதேபோல் கேதுவுக்கும் சந்திரனுக்கும் ஆகவே ஆகாது. இப்படி இந்த கிரகங்களுக்கு சந்திரன் பகையாளியாக, எதிரியாக காட்சியளிப்பார். அது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவார். அது போன்ற நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, நட்பு பாராட்டக்கூடாது. யார்? கேது நட்சத்திரத்தில் உள்ளவர்கள், மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு நட்பு பாராட்ட முடியாது. பகையாளியாகத்தான் அவர் இருப்பார். அவர் செய்யும் செயல் நன்மையாகவே செய்தாலும் உங்களுக்கு அது தீய செயல்களில்தான் முடியும். ஏனென்றால் காம்பினேஷன் அதுபோன்று. அதேபோல்தான் புதனின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவர்களும் இந்த 2ஆம் எண்ணுக்கு ஒத்து வர மாட்டார்கள். சுக்கிரன் நட்சத்திரத்தில் பரணி, பூரம், போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த 2ஆம் எண்ணுக்கு 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒத்து வர மாட்டார்கள். இப்படி பகையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எதிரியாகவோ, பகையாளியாகவோ, துரோகியாகவோ மாறக்கூடியவர்கள், இருக்கக்கூடியவர்கள், ஆகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதில் எந்தவித மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் உறவுகளே. இப்படித்தான் நியூமராலஜி ஜோதிடம். நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீர்களோ அந்த தேதிக்கு என்ன கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தின் சாராம்சத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுக்கு உண்டான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே. ஒரு சிறப்பான பதிவை இன்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.